ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாகவே சென்று உங்களுக்கான வழி அனைத்தையும் ஆயத்தம் செய்வார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் காணுகின்ற திசையிலே இருக்கிறார். அவர் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு ஆச்சரிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வில் நாம் சிந்திக்க இருப்பது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நமக்கு முதல் வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதல் வாசகத்திலே நாம் சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தை, நான் உங்களுக்கு ஓய்வை பற்றி அறிவிக்கிறேன். என்ன ஓய்வு? உங்களுக்கு நிலைவாழ்வு, அதாவது என்றுமில்லாத ஓய்வை நான் உங்களுக்கு அளிப்பேன். அதை யாரெல்லாம் பெற முடியும்? இந்த என்றுமில்லாத ஓய்வை யாரெல்லாம் பெற முடியும் என்றால், கடவுளுக்கு கீழ்ப்படிபவர்களே அதை பெற முடியும். 7ஆம் நாள் கடவுள் ஓய்ந்திருந்தார். எல்லாவற்றையும் படைத்துவிட்டு ஓய்ந்திருந்தார். என்றுமில்லாத ஒரு இலைப்பாற்றியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்றால், அது இறுதி நாளிலே அது விண்ணகத்தில் நமக்கு கொடுக்கப்படுவது. அந்த ஓய்வை நாம் பெற வேண்டும் என்றால் கடவுளுக்கு கீழ்ப்படிபவர்களால் மட்டுமே அதை பெற முடியும். மற்றவர்கள் அதை பெறவே இயலாது என்பதை எபிரேய திருமுகத்தின் வழியாக ஆசிரியர் நமக்கு அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மார்க் நற்செய்தியாளர் இயேசு கிறிஸ்துனுடைய இறையாட்சியில் அவர் விழுமியங்களை பற்றி அவர் அறிவித்ததை பற்றியும், அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வதை பற்றியும் நமக்கு இங்கே குறிப்பிடுகிறார். அவர் கப்பர்நாமுவுக்கு வந்தார். அங்கே வீட்டிற்கு முன் அனைவரும் திரண்டிருந்ததால் அவர்களுக்கு இறை வார்த்தையை அவர் அறிவித்துக் கொண்டிருந்தார். அங்கே மறைநூல் அறிஞர்களும் இருந்தார்கள். இங்கே இயேசு கிறிஸ்துவை காண முடியாததால், ஏனென்றால் கூட்டம் நிறையாக இருக்கிறது. வீடு முழுவதும் கூட்டம். அவரை தாண்டி வருகின்ற பொழுது அவரை 4 பேர் சுமந்து கொண்டு கட்டிலே படுக்க வைத்து சுமந்து கொண்டு வருகிறார். என்றால் உள்ளே கொண்டு போக முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததால் ஓட்டை பிரித்து உள்ளே இறக்கியும் போது அவருடைய நம்பிக்கையை கண்டு இயேசு கிறிஸ்து, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கிறார். இதை பார்த்த மறைநூல் அறிஞர்கள் இதை நாம் போராமை என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு மறைநூல் அறிஞர்கள் பொதுவாக மக்கள் எல்லாம் அவர்களிடம் செல்ல வேண்டும், ஆனால் அவர்களிடம் யாரும் செல்லவில்லை. இயேசுவை தேடிதான் சாறை சாறையாக கூட்டம் வருகிறது. அப்படி இவன் என்னதான் செய்கிறான் என்று பார்க்கத்தான் வந்திருப்பார்கள். அப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தை, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இந்த வார்த்தையை சொன்ன பொழுது இவர்கள் மனதிற்குள் எண்ணிக்கொள்கிறார்கள், இவன் கடவுளை தவிர வேறு யாராலும் பாவத்தை மன்னிக்க முடியாது, இவன் கடவுளை பழித்துரைக்கிறான் என்று தங்களுக்குள் எண்ணிக்கொண்டதை இயேசு உணர்ந்து, உங்களுக்குள் இப்படி சிந்திப்பது ஏன்? முடக்குமாத ஒருவனை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா, எது எளிது என்று கேட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த முடக்குவாதம் மற்றவரை பார்த்து சொல்லுகிறார், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்கிறார். பிரியமானவர்களே, பல வேளைகளிலே நமக்கான ஆசீர்வாதம் நம்மிடம் வருகின்ற பொழுது தடைகள் பல வரும். அந்த தடைகளை நாம் கவனிப்போமானால் ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கடவுளை மாத்திரமே உற்று நோக்கி கொண்டிருக்க வேண்டும். பல்வேறு வேளைகளிலே நமக்கு கிடைக்க வேண்டதை சில சமயங்களிலே, சில வினாடிகளிலே நாம் தவறு விடுகின்ற பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. பிரியமானவர்களே, இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு கூறுவது, நமக்குரிய ஆசீர்வாதம் நம்மிடம் வர வேண்டும் என்றால் கட்டாயம் அது வரும். ஆனால் அதை எதிர்நோக்கி நாம் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் வர இருக்கின்ற ஆசீர்வாதத்தை வழியிலே தட்டிவிட எத்தனையோ சாத்தான்கள் இருக்கும். அந்த சாத்தான்களிடமிருந்து நாம் விலகித்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் மானிட மகனுக்கு மண்ணுலகில் இருக்கின்ற பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்ன போது அதற்கு யாரும் பதிலளிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் மனிதனாக பாவத்தை அழிக்கத்தான் உலகத்திற்கு வந்தார். அவருடைய மரணமே இந்த எல்லா பாவங்களையும் அழிக்கப் போகிறது. அப்படி என்றால் இருக்கும் போதே மரணமே பாவத்தை அழிக்கும் என்றால், இருக்கும்போது அவரால் பாவத்தை மன்னிக்க முடியாதா, அந்த பாவத்தை அகற்ற முடியாதா என்ற கேள்விகளுக்கு மறைந்தவர்களால் பதில் சொல்ல இயலவில்லை. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே நாம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நிலையான இளைப்பாறுதல் கிடைக்கும். அதைதான் எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், மார்க் நற்செய்தியிலும் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை
இன்று புனித வனத்து அந்தோணியாரை பற்றி நினைவு கூற நமக்கு அழைப்பு விடுகிறது. யார் இந்த வனத்து அந்தோணியார்? வனத்து சின்னப்பர், வனத்து அந்தோணியார் சமகாலத்தவர்கள். ஏனென்றால் இந்த வனத்து சின்னப்பரை காணதான் காடு முழுவதும் தேடி கண்டுபிடித்தவர் வனத்து அந்தோணியார். இந்த வனத்து அந்தோணியார் சென்று வனத்து சின்னப்பரை பார்த்த பொழுதுதான், இவர் இருக்கும் பொழுதுதான் அவர் உயிர் பெயர்த்து, அவருக்கு பிறகு இவரும் அந்த கடும் தவ வாழ்வை ஏற்றுக்கொண்டார். ஏறத்தாழ மிக செல்வந்தரான இவர் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் ஏழைகளுக்கு விற்று கொடுத்து விட்டு இவர் தவ முயற்சியிலே, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இறுக பற்றி கொண்டார். ஏனென்றால் இவர் ஆலயம் செல்லுகின்ற பொழுதெல்லாம் குருவானவர் சொல்லுகின்ற வார்த்தை, உன்னுடைய விருப்பதை அனைத்தையும் ஏழைகளுக்கு விற்று கொடு, அப்பொழுது நீ நிலை வாழ்வை பெறுவாய் என்ற வார்த்தை இவர் மிகவும் துன்புறுத்தியதாக அவருடைய வாழ்க்கை பொறுப்புகளில் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 3000 ஏக்கர் நிலங்களை வைத்திருந்த இவர் தன்னுடைய தங்கைக்கு கொஞ்சமாக, அதிலே சிறு பகுதியை தனது தங்கைக்கு கொடுத்துவிட்டு மற்ற அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு தவ முயற்சியில் ஈடுபட்டார். ஆரம்ப காலகட்டத்திலே ஊருக்குள்ளே இருந்த அவரால் தவ வாழ்க்கையில் ஈடுபட முடியவில்லை. அதனால் காட்டுக்குள் சென்று விட்டார். ஒரு சிறுகதையும் சொல்லுவார்கள். காட்டுக்குள் இவர் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது சாத்தான் இவரை மிகவும் துன்புறுத்துவானாம். அப்பொழுது ஒரு நாள் சாத்தான் இவரிடம், அந்தோணி, உன்னிடம் செல்வங்கள் நிறைய இருக்கிறது, சொத்துக்கள் நிறைய இருக்கிறது, நீ ராஜா போல வாழலாம், நீ கையை நீட்டினால் உனக்கு ரசமும் உணவும் கொடுக்க எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், நீ கையை நீட்டினால் உன்னோடு இருப்பதற்கு எத்தனையோ பேர் காத்து கொண்டு இருக்கிறார்கள், அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த காட்டுக்குள்ளே வந்து ஏன் இப்படி கஷ்டப்படுகிறாய் என்று அந்த சாத்தான் அந்தோணியரிடம் கேட்குமாம். அதுக்கு ஆண்டவர் சொல்லுவாராம், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய ஒப்பற்ற செல்வம், அந்த செல்வத்தை விட உலகில் இருக்கின்ற அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லி அந்த சாத்தானை விரட்டி இருக்கிறார். அப்பொழுது அந்தோணியார் சாத்தானை விரட்டிய பிறகு ஆண்டவரிடம் பேசி இருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய துன்ப வேளையிலே நீ எங்கே போனீர், என்னை விட்டு எங்கே போனீர் என்று என்னுடைய தியானத்திலே ஆண்டவரை நோக்கி கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னாராம், நான் உன்னோடு தான் இருக்கிறேன், உன் அருகில் தான் இருக்கிறேன், என் பிரியமானவனே, உன் துன்ப வேளையில் என்னை நீ கூப்பிடவே இல்லையே என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, இந்த புனித வனத்து அந்தோணியார் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஜபத்திலும் தவத்திலுமே செலவிட்டார். இருப்பது அனைத்தும் ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்தான். அதனால் இந்த உலகம் தரும் பொருட்கள் நமக்கு நிம்மதியை கொடுக்காது. இந்த உலகத்திலிருந்து வந்த பொருட்கள் எதுவும் நமக்கு நிம்மதி கொடுக்காது. கடவுளிடமிருந்தே எல்லாம் வருகிறது. உலக பொருட்கள் அனைத்தும் மாயை. இந்த உலக பொருட்கள் அனைத்தும் நமக்கு ஒரு சிறிய நேரம் மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கும். பணமாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, நீராக இருந்தாலும் சரி, ஒப்பற்ற செல்வம் கடவுளை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை தான் புனித வனத்து அந்தோணியார் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைய ஒரு நாளிலே நாமும் அவரை போல வாழ முயற்சி செய்வோம். பணம் இருப்பதனால் ஒருவனுக்கு வாழ்வு வந்து விடாது. பணத்தை வைத்துக் கொண்டு அவன் என்ன 1000 வருடம் வாழப்போகிறான். பணம் இருந்தாலும் அவனுக்கும் குறிப்பிட்ட காலம்தான். பணம் இருந்தாலும் அவனுடைய உடலிலும் ரத்தம் சிகப்பாகத்தான் ஓடும். பணம் இருந்தாலும் அவனும் உணவைத்தான் உண்டாக வேண்டும். ஏனென்றால் கடவுளுடைய படைப்பு சமமானது, எல்லாருக்கும் உரியது. அதை ஏற்றுக்கொண்டார், கற்றுக்கொண்டார், அனுபவித்தார். அதனால் ஆண்டவரே என் ஒப்பற்ற செல்வம் என்று அறிந்து கொண்டார் புனித வனத்து அந்தோணியார். நாமும் கடவுளே ஒப்பற்ற செல்வம் என்று அறியாமல் இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். கடவுள் முக்கியமா, காசு முக்கியமா என்று. காசுதான் முக்கியம் என்றால் நிலை வாழ்வை உங்களால் பெறவே முடியாது. அதனால் முடிந்தவரை காசையும் பணத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு மனிதரை சம்பாதிக்க முயற்சி செய்வோம். கடவுளுடைய ஆசிரியை பெற முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இனிய அந்தோணியார் பொங்கல் வாழ்த்துக்கள்.